அப்ரஹாம் இன்று காலையில் உதகையில் பேட்டியளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு போல கொடநாடு வழக்கிலும் விசாரணை நடத்தப்பட்டு உரியவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று அவர் கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் திமுகவின் பங்கு என்ன என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். சிபிசிஐடி விசாரணை, சிபிஐ விசாரணை ஆகியவை அதிமுக அரசில்தான் அந்த விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் இதில் திமுகவின் பங்கு எதுவும் இல்லை என்றும் அவர் கூறியிருப்பதுடன் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் போல செயல்படுகிறார் என்று இப்போது இபிஎஸ் உதகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த பேட்டிக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பில் மாநில அரசுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை, திமுகவுக்கும் எந்த விதமான பங்கும் இல்லை என்பதை குறிப்பிட்டுள்ள அவர் அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அது அரசியல் தலையீடு இருந்ததா இல்லையா என்பதை இப்போதாவது விளக்கமாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இது போன்ற வழக்குகளை தொடர்ந்து திமுக ஆதரவாளர்கள் இந்த வழக்குகளில் தொடர்பு இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, ஆட்சியில் இருந்த போதும் நதிநீர் உரிமை முதல் நிதி உரிமை வரை அனைத்தையும் பெற்றுத்தந்த இயக்கம் அதிமுக என்றும் திமுகவை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்கள் உரிமையில் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் இன்று காலையில் உதகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த பேட்டிக்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக ஏற்கனவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலில் இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்து வெளியிட்ட அந்த ட்விட்டர் எக்ஸ்தல செய்தி ஆகியவற்றுக்கும் தொடர்ந்து பதில் கொடுத்து வரக்கூடிய நிலையில் இன்று கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றவாளிகள் விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டதற்கு பதிலளிக்கும் வகையில் இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அப்ரஹாம்.